வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸுக்கு பயன்படுத்தக்கூடிய கோவாவை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவாவை வச்சு நம்ம கொழுக்கட்டை, பால்கோவா, பால் பேடா, குலாப் ஜாமுன், காலா ஜாமுன்னு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, கீர், பாயாசம் இதில் எல்லாம் கடைசியாக கொஞ்சம் கோவா ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் கோவா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் பால் பவுடர், 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 ஸ்பூன் நெய். அடுத்து நம்ம கோவா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடி கனமான கடாய், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் ஒன்று எடுத்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகணுன்னு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் பாலை சேர்த்துடலாம். பால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பால் பவுடரை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு விஸ்கு வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கோவாவை நம்ம ஃப்ரெஷ்ஷான பாலில் செஞ்சோன்னா கண்டிப்பாக 1 ஹவருக்கு கம்மி இல்லாமல் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஈஸியாக பால் பவுடர் வச்சு செஞ்சோன்னா 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இனிமேல் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் நமக்கு கோவா லைட்டாக உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் பவுடர் சுகர், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு ரொம்ப தித்திப்பான ஸ்வீட் பால்கோவா கிடைச்சிரும். ஆனால் நம்ம இன்னைக்கு கோவா ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும். அதனால் இன்னும் 1 நிமிஷம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கோவா எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக 5 நிமிஷத்தில் கோவா தயாராகிடுச்சு. இனிமே எல்லாரும் கோவாவை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.